இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்ஐ ரிசர்ச் சென்டர்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து அந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, 16/1/2025 தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, 17/1/2025 16/2/2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 41 வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா, பே லெவல் 2ன்னு பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்வெலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 38,483 அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல் இல்லைனா எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் வந்து 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐ வந்து முடிச்சிருந்தீங்கனாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சாலே போதும், நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர் கண்டிஷனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிடுங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரக் மேன் சிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணதால் போதும். ஐடிஐ முடிச்சிருந்தானே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 55% வந்து மார்க் இருந்தாலே போதும். 2 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் இந்த ஜாப்புக்கு எல்லாமே 10th படிச்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பி வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நர்சிங் வந்து மிட் வைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நர்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கேட்ரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலிட்டி அசிஸ்டன்ட் வந்து 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் அனிமல் ஹேண்டிங் அண்ட் ப்ரீடிங் வந்து ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா 10வது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வந்து 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டாப் பப்ளிஷர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெதர் குட் மார்க்கர் 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 வகையான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 19 ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு எலிஜிபிளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸாம் வச்சு தான் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் அது நீங்கள் வந்து கொடுத்துரு. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பு. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிடைக்கிறது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறத விட இதில் வந்து ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை வந்து பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கும், பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அதாவது 75 மார்க் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து 25 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 75 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து 25 கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு 75 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறன்றது வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 500 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து இதுக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்து போகும். ஒரு 5 செகண்டில் வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெக்யர்மெண்ட் டெக்னீஷியன் வந்து 41 போஸ்ட்டு. இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து போகும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து இதில் உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க பிடிஎஃப்ல எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த போஸ்ட் கோடு வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எதுக்கு எலிஜிபிள் அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்டகரின்றது வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸ்ன்றதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கான ரெஜிஸ்டர் ஐடியும் உங்களுக்கான பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும், அப்படின்னா மெயில் வந்து வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். அப்ளை பண்ணுறது வந்து தெரியாதவங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்து வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10th படிச்சிருந்தாலே போதும். இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆகிங்க. நீங்கள் வந்து 41 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதுக்கு எலிஜிபிளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.